ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சவீஸ் vlog. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஹெல்த்தியான வெயிட் ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த் மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ். இதை எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். ஒரு கப் பார்லி, ஒரு கப் பாசிப்பருப்பு, ஒரு கப் கருப்பு கவுனி அரிசி, ஒரு கப் கொள்ளு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், தோல் உரிக்காத பூண்டு, தோலோடு இருக்கிற ஒரு 10 பல்லு பூண்டு. இதை ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து வெறும் கடாயில் போட்டு, வெறும் வானலியில் போட்டு நம்ம வறுக்க போகிறோம். வறுத்துட்டு பொடி பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த கருப்பு கவுனி அரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நார் சத்து இருக்குது, அப்புறம் ஃபைபர் இருக்குது, முக்கியமாக சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை வந்து ரொம்ப சீக்கிரம் இது வந்து ரெடியூஸ் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் குறையிறது உங்களுக்கு நீங்கள் கண் கூட ஒரு 1 மந்தில் நீங்கள் தாராளமாக ஒரு 2 கேஜ் வரைக்கும் நீங்கள் குறைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. காலையில் டிஃபன் சாப்பிடாம அதுக்கு பதில் நீங்கள் இந்த கஞ்சை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் குறையிறது நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. எங்கள் வீட்டில் இதை தான் டெய்லி அவர் குடிக்கிறாரு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அவருக்கு நல்லாவே வெயிட் குறையிறது நல்லாவே நாங்கள் பார்த்ததுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடலாம் அப்படின்ட்டு நான் போடுறேன். அப்புறம் பார்லி நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுவுமே கலர் மாறுற அளவுக்கு வறுத்தா போதும். எடுத்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ப்ரோட்டீன்ஸ் இருந்தாலே நமக்கு வந்து ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் வந்து நமக்கு ஏறாது. ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நம்ம உடம்பு வந்து நார்மல் நம்ம என்ன வெயிட்டோ அந்த வெயிட்டை தான் மெயின்டைன் பண்ணுமே தவிர வெயிட் வந்து ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஸோ அதனால தான் பாசிப்பருப்பு நம்ம சேர்த்துக்கிறோம் இதில். அடுத்து கொள்ளு. கொள்ளுக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு பழமொழியே இருக்குது, கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழியே ஒன்று இருக்குது. அந்த மாதிரி கொள்ளு நம்ம ஆட் பண்ணும்போது அதுவுமே வந்து நம்மளுக்கு வெயிட் ரெடியூஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நீங்கள் இப்படி தான் இதில் ஆட் பண்ணி சாப்பிட்ணுன்றது அவசியம் கிடையாது. இதை தனியாகவும் நீங்கள் வந்து வறுத்து தனியாக பொடி பண்ணி கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லை நைட்டு ஊற வச்சு காலையில் வேக வச்சு சுண்டல் மாதிரி கூட சாப்பிடலாம். நிறைய இருக்குது. கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்லாம். நிறைய இருக்குது ஐடியாஸு. இந்த மாதிரி இந்த இதில் மாற்றி மாற்றி நம்ம செய்கிறதுக்கு ஒரே மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்யலாம். அதுக்கப்புறம் இந்த பூண்டு, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையுமே கூட அப்படியே வறுத்துட்டு நீங்கள் தோலோடு போடுறது எதுக்கு அப்படின்னாக்கா, தோலோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கஞ்சி வந்து ப்ளெயினாக இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். குடிக்கும் போதுமே நல்ல ஒரு அந்த பூண்டு வாசனை ரொம்ப கமகமான்னு நல்லாயிருக்கும் அந்த கஞ்சியில். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆற விட்டுட்டு நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம இதை பொடி பண்ணிக்க போகிறோம். நல்லா ஃபைன் பொடியாக கூட பண்ணிக்கலாம். இல்லை கொரகொரப்பாக வேணும்னா கொரகொரப்பாகவும் அரைச்சிக்கலாம். நான் கொரகொரப்பாக தான் அரைப்பேன். ஏன்னாக்கா நம்ம அது வெந்து வரும்போது ஒரு ஒரு நொய் மாதிரி இருக்கும். ஸோ கஞ்சி மாதிரி ப்ளெயினாக இல்லாமல் நொய் மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அது ஒரு கூழ் குடிக்கிற ஃபீல் இருக்கும். நம்ம கஞ்சி குடிக்கிற மாதிரியே இருக்காது. ஒரு கூழ் குடிக்கிற ஃபீல் இருக்கும். வேணும்னா நீங்கள் இது கூட தயிர் கூட ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே சூப்பராக இருக்கும். தயிரோ, பாலோ, மோரோ இந்த மாதிரி நீங்கள் எதை ஆட் பண்ணாலுமே உங்களுக்கு இன்னுமே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். பட் ஆனால் நான் எங்கள் வீட்டுக்காருக்கு நான் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். வெறும் அப்படியே கஞ்சி காய்ச்சி அப்படியே தான் கொடுப்பேன். அவர் கூட வந்து நம்ம இப்போ கூழ் சாப்பிட்றது வந்து அது கூட ஏதாவது இந்த குழம்பு அந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிடுவோம்ல. ஸோ அன்றைக்கி நான் ஏதாவது செஞ்சுருந்தேன்னா அதை தொட்டு அவர் சாப்பிட்டுக்குவார். அதுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணாலே போதும். நீங்கள் 2 ஸ்பூன் கஞ்சி பவுடர் எடுத்துக்கிங்களேன், நல்லா உங்களுக்கு பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக கஞ்சி வரும். இந்த மாதிரி கரைச்சி நம்ம தண்ணி கொதிக்க வச்சு அதில் ஊற்ற போகிறோம். நீங்கள் டைரெக்டாக கொதிக்கிற தண்ணியில் அந்த பவுடரை போட்டு கூட கரைக்கலாம். ஏன்னாக்கா சம்டைம்ஸ் வந்து அது லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அப்போ நல்லா இருக்காது குடிக்கிறதுக்கு. கட்டி கட்டியாக இருக்கும். அப்போ நல்லா இருக்காது. இந்த மாதிரி கரைச்சிட்டு நீங்கள் ஊற்றும்போது உங்களுக்கு லம்ஸ் ஃபார்ம் ஆகாது. நல்லாயிருக்கும். நல்லா அது வெந்து வர அளவுக்கு நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா அப்படியே ஒரு ஒரு கூழ் பதத்துக்கு அது வரும். கூழ் எப்படி நம்மளுக்கு நல்லா குழகுழப்பா அப்படி வருது, அந்த மாதிரி கூழ் பதத்துக்கு அது வரும். அப்படி வரும்போது அதை நீங்கள் இறக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப வெயிட் ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கஞ்சி மிக்ஸு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம அதை வந்து நல்லா பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா வழவழன்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பவுலுக்கோ இல்லை ஒரு கப்புக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது மேலே கொஞ்சம் வெங்காயம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே நம்ம ஒரு கூழ் குடிக்கிற மாதிரி ஃபீலாகவே இருக்கும். அந்த கலருக்கும் அந்த வெங்காயம் போட்டு சாப்பிட்றதுக்கும் அப்படியே நம்ம ஒரு கூழ் குடிக்கிற ஃபீலாகவே இருக்கும்.
இத நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க இத ட்ரை பண்ணி குடிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க அத நிறுத்தவே மாட்டீங்க. கண்டிப்பா ரெகுலரா நீங்க இத எடுத்துக்குவீங்க. அவ்ளோ நல்லது. அவ்ளோ அவ்ளோ சூப்பரா இருக்கும். நீங்க இத ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ. பாய். ஹேவ் அ நைஸ் டே.